நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் என்ற பெயரில் கோமாளித்தனத்தை அரங்கேற்றிய திமுக அந்த கடிதங்களை குப்பையில் வீசியிருக்கும் காட்சிகள் வெளியாகி திமுகவின் நீட் தேர்வு ரத்து ரகசியத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். இந்த விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தனது வாக்குறுதியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைத்தது. அது என்னவென்றால், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பதுதான். ஆனால் இந்த வாக்குறுதி ஒவ்வொரு நாளும் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின் ஒவ்வொரு நாளும் கடக்க அது பொய்யான வாக்குறுதி என்பதை தமிழக மக்களும் மாணவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த மாணவர்களை தொடர்ந்து ஏமாற்றும் நோக்கில் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்று கூறிக்கொண்டே வந்த திமுக தற்போது அதற்காக பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்குகிறோம் என்று ஒரு இயக்கத்தை தொடங்கியிருந்தார்கள். இந்த திமுக இன்றைய தினம் சேலத்தில் நடைபெற்று முடிந்த இளைஞரணி மாநாட்டை அது முன்னிட்டு இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. ஏறக்குறைய 85 லட்சம் கையெழுத்து வாங்கியதாக கூறிய திமுகவினர் இன்றைய தினம் இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அந்த கையெழுத்து வாங்கிய அட்டைகள் அனைத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த அட்டை, அதாவது கையெழுத்து வாங்கி இந்த அட்டையில் என்னவென்றால், மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களே, ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ கனவை சிதைக்கும் வகையில் உள்ள நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு கோரும் மசோதாவை விரைந்து ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஒவ்வொருத்தரிடம் கையெழுத்து வாங்கியிருக்கார். இந்த அஞ்சல் அட்டையில் வாங்கப்பட்ட இந்த கையெழுத்து அனைத்தையும் இன்றைய தினம் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இந்த கையெழுத்து வாங்கிய அட்டைகள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் மாநாடு முடிந்து சென்ற பிறகு பார்த்தால் அந்த மாநாடு அரங்கு முழுவதுமே இந்த அட்டைகள் தான் நிரம்பி காணப்படுகிறது. அங்கு வந்துள்ள அனைத்து திமுகவினருக்கும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்து திமுக நடத்திய இந்த நாடகம் இன்றைய தினம் இந்த மாநாட்டிலேயே அம்பலமாகி இருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றி வரும் இந்த நோக்கம் திமுக இந்த நோக்கம் இப்ப தற்போது அம்பலமாயிருக்கிறது, வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இந்த மாநாட்டிற்கு கொண்டு வந்த அட்டைகள் அனைத்துமே அங்கு ஒரு கண்ணாடி குடுவையில் வைத்திருந்தார்கள். ஆனா அந்த கண்ணாடி குடுவையும் அங்கு சிதைந்து அட்டைகள் அனைத்தும் காற்றில் பறக்க விட்டு கிட்டத்தட்ட அந்த 100 ஏக்கர் பரப்பளவில் முழுவதுமே இந்த கையெழுத்து வாங்கிய அட்டைகள் முழுவதுமே அங்கு இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்ட இந்த அட்டையானது எப்படி வீதிக்கு வந்திருக்கிறது என்பது அங்கிருந்தவர்களின் கேள்வியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது மட்டும்தான் இப்படியா, இல்ல முதலமைச்சரிடம் கொடுக்கக்கூடிய மனுக்கள் அத்தனையுமே குப்பைக்கு செல்லுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த நிலையில் தான் திமுக இன்றைய தினம் ஒரு பெரிய நாடகத்தை, நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ற நாடகத்தை அரங்கேற்றி இங்கு அதில் தோல்வி அடைந்து விட்டதை இங்கு நடந்துள்ள செயல்கள் மூலம் நிரூபித்திருக்கிறதே சொல்லலாம். மணிபாரதி. மதியழகன், நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் என்ற பெயரில் கோமாளித்தனத்தை அரங்கேற்றிய திமுக அந்த கடிதங்களை எல்லாம் குப்பையில் வீசியிருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை வழங்கியமைக்கும் காட்சி பதிவுக்கும் நன்றி மதியழகன்.